இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க போறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். உபாகமம் 32:13 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். மறுபடியும் படிப்போம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஆமென். இந்த மாதத்துல தேவன் கொடுத்திருக்கிற நல்ல வசனத்துக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் என்கிற வார்த்தையின்படி இந்த மாதத்திலே ஆண்டவரே ஒரு உயர்வின் பாதையில நம்முடைய பிள்ளைகள் நடத்தப்படணும். ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை எல்லா விதத்திலும் போஷித்து இந்த மாதத்துல தேவன் வழிநடத்த போகிறீர். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி ஆசீர்வதித்து தேவன் வழிநடத்த போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொரு மாதங்களிலும் கர்த்தர் நமக்கு நல்ல வசனங்களை தந்து வார்த்தைகளை தந்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வசனம் அப்படியே நிறைவேறும் என்று சொல்லி அர்த்தம். அதை நாம் தான் விசுவாசித்து இதன்படி ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்வார், என் குடும்பத்தில் செய்வார், என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி நாம தான் உரிமை பாராட்டி அதை அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து எந்த கவனமும் இல்லாதபடிக்கு, எந்த எண்ணமும் இல்லாதபடிக்கு நீங்க காணப்பட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததானே அந்த வாக்குத்தத்தங்களை அவர் அறிக்கையிட்டு தேவன் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன செய்யணும்? வசனத்தை நல்லா நோட் பண்ணி வைத்து மறக்காம போறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து, ஆண்டவரே இந்த மாதத்துல சபையில இந்த வார்த்தையை நீர் கொடுத்தீர், இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் என்கிற வார்த்தையின்படி என் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நீர் கட்டளையிட போகிறீர். என் குடும்பத்துல என்ன சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி நான் பயப்பட தேவையில்லை. காரணம், நீர் சொல்லி இருக்கிறீர், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். எனவே என் வாழ்க்கையில சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வார்த்தைகளை அறிக்கையிடும் போது, அதை சொல்லி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போது கண்டிப்பாய் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்தில் கூட நாம் பார்க்கும்போது பல பழமொழிகளை வழியில் போகும்போது நம்ம பார்க்க முடியும். எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்ம என்ன தேவனுடைய வார்த்தை குறித்து எந்த அளவுக்கு நம்பி அதை அறிக்கையிட்டு அதை எண்ணி அதை நோக்கி பார்த்து நம்ம வாழ்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் அதற்கேற்றது போல நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த தேவன் இன்றைக்கும் மாறாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் படிக்க இப்பொழுது கேட்போம். 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். He made him ride on the high places of the earth, that he might eat the increase of the fields, and he made him to suck honey out of the rock, and oil out of the flinty rock. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி இந்த மாதத்தில் தேவன் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
ஸ்தோத்திரம். உங்கள் வேலைகளின் மத்தியிலே, உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே, உங்களுடைய வெளியிலே, உங்களுடைய செயல்பாடுகள் மத்தியிலே ஒரு உயர்வை, அவனை உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் ஏறி வர பண்ணினார் என்கிற வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு உயர்வை தேவன் கண்டிப்பாய் கட்டளையிடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில தேவன் இந்த மாதத்துல உயர்த்துவார், உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பார் அப்படின்றவங்க மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாம தியானிக்க, முழுவதுமாக தியானிக்க வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், இந்த அதிகாரத்தினுடைய 9வது வசனம் முதல் நாம 13 வரைக்கும் படிக்கணும். 9ஆம் வசனம் முதல் 13 வரைக்கும் நாம இப்பொழுது சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். இந்த வசனங்களிலே படிக்கும்போது யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டு அழைத்த போது அந்த யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மையும் யாக்கோபை அழைத்தது போல அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். எத்தனையோ ஜனங்கள் நம்மை போல இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாக, அவருக்கு சாட்சிகளாய் வாழும்படியாய் இயேசு நம்மை தெரிந்தெடுத்தார். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு என்னை தெரிந்தெடுத்தார் அப்படின்னு? ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இல்லாத விசேஷித்த கிருபையை தேவன் கட்டளையிட்டு அவருடைய பிள்ளைகளாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஸ்தோத்திர. யாக்கோபனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தில் யாக்கோபை தெரிந்து கொண்டாராம்? 10ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அபாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். எப்படிப்பட்ட இடத்துல? பாழான ஒரு இடத்துல, ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அபாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். ஒன்றுமே இல்லாத நிலைமையில. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் நோக்கி பார்த்தோம்னா இதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கும். ஸ்தோத்திரம். பாழான நிலத்தை போன்ற ஒரு அனுபவம், ஊளையிடுதல் உள்ள ஒரு வனாந்தரத்தின் அபாந்தர வெளியின் அனுபவம். அப்படிப்பட்ட நிலைமையில, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேவன் கண்டெடுத்து இதுவரைக்கும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். பல ஜனங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திர ஆண்டவர் அவர்களை இப்படிப்பட்டதான அனுபவத்திலிருந்து நடத்தி ஆச்சரியமாய் பல உயர்வுகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்தி வந்திருப்பார். ஆனால் ஆண்டவருக்கு நன்றி இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு எதிராகவே என்ன செய்வாங்க? முறுமுறுப்பார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாய் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆண்டவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை என்ன செய்தாரா? நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஸ்தோத்திரம். இந்த வருடத்துல நாம கடந்து வந்த பாதைகளிலும் ஆண்டவரே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார், நமக்கு உணர்வை தந்து உணர்த்தினார், அவனை நடத்தினார் என்கிற வார்த்தையின்படி நம்மை நடத்தினார். கண்மணியை போல நம்மை காத்து கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில பல தவறுகளை செய்தாலும், தேவனை விட்டு கொஞ்சம் விலகினாலும் கூட தேவன் நம்மை விட்டு விடாதபடிக்கு அவர் இதுவரைக்கும் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் இந்த ஜூலை மாதத்துல உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்துல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே
இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும்படியாய் முழுமையாக அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற ஜனங்களாய் இருக்கும்போது பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணின ஆண்டவர் ஸ்தோத்திரம், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழி நடத்தின அந்த தேவன் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறைவில்லாதபடிக்கு அவர் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை படிங்க. இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, என்னுடைய வார்த்தைகளை நீங்க, என்னுடைய உடன்படிக்கை, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தீங்கன்னா நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இந்த அருமையான இந்த வேதத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அருமையான இந்த பைபிளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுல வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். இதை நாம வாசித்து இதன்படி நடக்கும்போது சகல ஜனங்களிலும் நம்மையும் அவருக்கு சொந்த சம்பத்தாய் வைத்து அவர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். ஸ்தோத்திரம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை படிங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6-7. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர், திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நம்மை விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம பெரிய ஆளு, நம்ம ரொம்ப பெரிய ஆட்களா இருந்தோம், அதனால ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லையாம். சகல ஜனங்களை காட்டிலும் அற்பமாய் சாதாரணமாய் நம்ம காணப்பட்ட நிலைமையில ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம சாட்சியாய் வாழும்போது இந்த ஜூலை மாதத்திலும் அவர் நம்மை ஆச்சரியமாய் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 73வது சங்கீதம் அதனுடைய 26வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 73:26. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். ஸ்தோத்திர. சங்கீதக்காரன் தாவீதனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது ஆண்டவரையே தன் பங்கு, நீரே என்னுடைய கண்மலை ஆண்டவரே, நீரே என்னுடைய பங்காயிருக்கிறீர் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரையே பங்காக வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய பங்கு என்று சொல்லி எங்கே நம்முடைய பங்கு இருக்கிறது? துன்மார்க்கரோடு நம்முடைய பங்கு இருக்கிறதா? தேவனுக்கு பயப்படாதவர்களோடு நம்முடைய பங்கு இருக்கிறதா? உலகத்தின் பாவம் செய்கிற மக்களோடு நம்முடைய பங்கு இருக்கிறதா? இல்லாவிட்டால் நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, தாவீதை போல நான் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில என்னுடைய தேவன் என்னுடைய பங்காயிருக்கிறார், அவர் என்னுடைய பங்காயிருக்கிறபடினால அவருடைய வார்த்தையை கேட்டு நான் நடப்பேன், அவர் என்னை கண்டிப்பாக தம்முடைய ஆசீர்வாதங்களினால என்னை நிரப்பி நடத்துவார் என்கிற விதமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். அதே போல 142:5 கூட சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது, ஜீவனுள்ளோர் தேசத்துல அப்பா நீர்தான் என்னுடைய பங்காயிருக்கிறீர். ஜீவனுள்ளோர் தேசம்னா என்ன? நம்ம வாழ்கிறதான் இந்த உலகத்துல ஆண்டவர் தான் எனக்கு பங்காயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். உலகத்துல நமக்கு ஸ்தோத்திரம் குடும்பம் இருக்கலாம், நிறைய தெரிந்த மனிதர்கள் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம்
தேவனை நம்முடைய பங்காக, இந்த உலகத்தில் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவரை நம்முடைய நோக்கமாக பங்காய் வைத்திருக்கும் போது நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் அவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிற தேவனாய் இருப்பார். ஸ்தோத்திரம். உலகத்தில் உலக பலனை, உலகத்தின் காரியங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மக்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் சடுதியிலே பல காரியங்கள் அவர்களை மேற்கொள்கிறது. நீங்கள் இடத்தையும் பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் ஆயுதத்தையும் நம்பி நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அதுபோல தான் இருக்கும். தேவனே என்னுடைய பங்கு, இந்த உலகத்தில் ஆண்டவர் எனக்கு போதும் என்று சொல்லி நாம் அவரை பங்காக கொண்டிருக்கும் போது உலகத்தில் நம்மை ஆசீர்வாதமாக வழிநடத்த தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் என்கிற வார்த்தையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். நாம் படித்தோம். ஸ்தோத்திரம். இந்த 10ஆம் வசனத்தில் அவனை என்ன செய்தார்? கண்டுபிடித்தார். முதல்ல கண்டுபிடித்தார், இரண்டாவது அவனை நடத்தினார், மூன்றாவது அவனை உணர்த்தினார். ஸ்தோத்திர. உணர்வுள்ள ஒரு ஆவி இன்றைக்கு நமக்கு தேவை. நான்காவது அவனை கண்ணின் மணி போல ஆண்டவர் காத்தருளினார். அஞ்சாவதாக தான் அவனை ஏறி வர பண்ணினார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எல்லா குறிப்புகளையும் நம்ம பார்க்க நமக்கு நேரம் இல்லாதபடியினால ஏறி வர பண்ணினார், அவனுக்கு தேனும் எண்ணெயும் கொடுத்தார், அவனை ஆசீர்வதித்தார் என்கிற இந்த 2 குறிப்புகளையும் நாம் இப்பொழுது பார்த்து ஜெபிக்க போகிறோம். உபாகமம் அந்த 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மறுபடியுமாய் படிப்போம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும், கண்மலையில் உள்ள தேனையும், கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும், கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். அவன் உண்ணும்படி செய்தார். உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அழைத்த தேவன், கண்டெடுத்த தேவன் அவனை நடத்தினார், உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் நிறுத்தினார். யாக்கோபனுடைய சந்ததிகளை குறித்து நாம் பார்க்கும்போது தேவனால் அழைக்கப்பட்டதான ஊளையிடுகிறதான அபாந்தர வெளியிலே வெறுமையான இடத்திலிருந்து அழைக்கப்பட்டதான இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பின் சந்ததியிலிருந்து ஆண்டவர் சொன்னபடி ராஜாக்களும் தோன்றும்படியாய் செய்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் தெரிந்தெடுத்த தேவனுக்கு சாட்சியாய் அவரே என்னுடைய வாழ்க்கையில பங்காயிருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். எந்த நிலைமையில என்னுடைய வாழ்க்கையில நான் காணப்பட்டாலும் என்னை அவர் உயர்த்துவார். உயர்ந்த ஸ்தானத்தை அவர் எனக்கு தர விரும்புகிற ஒரு உயர்ந்த ஸ்தானம் எனக்கு உண்டு என்கிறதை நம்பி நாம வாழும்போது கண்டிப்பாக உயர்த்தியே தீருவார். யாக்கோபனுடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி சொன்னவர் யாக்கோபை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்கிறதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நம்மை ஒரு பாவத்தின் அனுபவத்தில், தாழ்ந்த அனுபவத்தில் நம்மை கண்டெடுத்தார், நம்மை இரட்சித்தார், சபையில் வைத்திருக்கிறார், நடத்தி கொண்டு வருகிறார். எதுவரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் நடத்துவார்? நம்முடைய ஜீவன் உள்ள வரைக்கும் நடத்தி முடிவிலே பரலோகமாகி அவருடைய மகிமையில மிக உயர்ந்த ஸ்தானத்தில், எந்த பெரிய கோடீஸ்வரனும் போக முடியாத இடத்துல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தவிர யாரும் போக முடியாத அந்த மகிமையான பரலோகத்தில் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இதற்கிடையில நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை
ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலகத்தின் பணம், பொருள், அந்தஸ்து, காரு, பங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்பட வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். காரணம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாதபடிக்கு வெறும் பொருளாதாரத்தையே சார்ந்து நம்முடைய வாழ்க்கையில ஜீவிக்கும் போது கடைசியில மெயினான அந்த மோட்ச அந்த பாக்கியத்தை, பரலோக பாக்கியத்தை நாம் இழந்துவிட நமக்கு சான்ஸ் உண்டு. எனவே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறாராம். அதற்கு நான் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? நல்ல ஜெபம் பண்ணி, நல்ல ஆராதித்து, நல்ல வேதத்தை படித்து, ஆண்டவருடைய வழியில நடந்து, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, ஆவியின் வரங்கள் 9 வரங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு, ஸ்தோத்திர, ஆவியின் கனிகள் 9 கனிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த ஆவிக்குரிய கனிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம இருக்கும்போது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, பணம், பொருள் என்ன இருந்தாலும் ஸ்தோத்திரம், அதை காட்டிலும் மேலாய் நாம தேவனுடைய பிள்ளைகள், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருடைய பிள்ளைகள், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அவர் நமக்கு சொல்லியிருக்கிற வண்ணமாய் இந்த உலகத்தில் ஒரு ஆவிக்குரிய பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். காலையில் ஒரு வாசகத்தை ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன். அதில் போடப்பட்டிருந்தது, இன்றைக்கு போடப்பட்டிருந்த காரியம், இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை ஆராதிக்க நேரம் இல்லை என்று சொல்லி, எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு வியாபாரம் இருக்கிறது என்று சொல்லி போய்விடுகிறார்கள். ஆனால் நீ வியாபாரம் செய்து சேர்த்ததான கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் ஸ்தோத்திரம், அது உன்னை பரலோகம் கொண்டு செல்லாது. இயேசுதான் பரலோகத்தை தர முடியும். அந்த பணம், பொருள் ஒண்ணுமே நம்ம போகும்போது கூட பாக்கெட்டில் வச்சு கொண்டு போக முடியுமா? எல்லாமே டெம்பரரி தான். அந்த உலகத்தில் நமக்கு வரும்போது வருங்கையோடு வந்தோம், போகும்போதும் அப்படி தான் அனுப்பி வைப்பாங்க. ஸ்தோத்திரம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நித்தியத்துக்குரிய எண்ணம் உடையவர்களாக, ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்பட்டவர்களாகவும் இருக்கணும். ஆண்டவரே, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மாத்திரம் எனக்கு போதாது, ஆண்டவரை நீர் விரும்புகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் எனக்கு தேவை, அதனாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்கணும். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. ஏசாயா 33:16. சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரின் நடுக்கம் பிடிக்கிறது, பட்சிக்கும். ஏசாயா இல்ல 16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும், அவனுடைய தண்ணீர் நிச்சயமாய் அவனுக்கு கிடைக்கும். உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். ஸ்தோத்திரம். யார் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவானா? 15ஆம் வசனத்தை படிக்கும்போது, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவி அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்களை, தேவன் விரும்பாத காரியங்களை செய்யாதபடிக்கு வாழும்போது தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் நம்ம அரசாங்க வேலை முக்கியமாய் செய்கிறவர்கள் லஞ்சம், பல கொஞ்சமாக அல்ல, சில வேலைகள் நடக்கும்னா ஆயிரக்கணக்கான பணங்களை லஞ்சமாக வாங்குகிறார்கள். ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும். ஸ்தோத்திரம். அது வாங்குகிற அளவை பார்க்கும்போது ஸ்தோத்திரம், ஒரு நாளில் ஒரு 50,000ஆவது சம்பளம் இல்லை.
அவர்கள் வாங்குகிற அந்த ஏழைகளிடத்துல, கஷ்டப்படுகிற இடத்துல வாங்குகிற அந்த லஞ்சத்தை பார்க்கும்போது ஒரு நாளில் ஒரு 50,000 அதற்கு மேலே வாங்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அரசாங்கம் அவர்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்திருக்கிறது, நிறைய வருமானங்களை கொடுத்திருக்கிறது. ஆனாலும் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரர் ஐயா கடலை விற்கிற இடத்துல ஓசியா கடலை கொடுக்க கேட்டு வாக்குவாதம் பண்ணும்போது அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களிலே போட்டபோது கடைசியில் அவருடைய வேலையிலேருந்தே சஸ்பெண்ட் பண்ணி விட்டார்கள். கொஞ்சம் கடலைக்காக மெயினான வேலையை விட்டு விட்டார் அவர். இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்காதபடிக்கு கடைசியில் பரலோகத்தையே விட்டு விடுவாங்க. ஸ்தோத்திரம். அந்த நாம் வாசித்ததான வேத பகுதியில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான், கண்மலையின் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும், அவனுக்குரிய சகல காரியங்களும், அவனுடைய அப்பம், அவனுடைய தண்ணீர் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் கண்டிப்பாய் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் குறைபட்டு விடும், கஷ்டம் வந்து விடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமாய் ஒரு தெய்வ பயத்தோடு வாழும்போது ஸ்தோத்திரம், மற்றவருடைய தேவையில்லாத சாபம் நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஸ்தோத்திரம். பணத்தை இவ்வளவு லஞ்சம் கொடு, 10,000 கொடு, 20,000 கொடு அப்படின்னு சொல்லி வாங்கும்போது இந்த கொடுக்குறவன் வாழ்த்திட்டா, ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டா கொடுப்பான். நாசமாக போன இவன் அந்த எண்ணத்தோடு தான் கொடுப்பான். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான காரியம் ஆசீர்வாதமாய் இருக்காது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு, பரிதானம் என்னதான் லஞ்சம், பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரிதானம் லஞ்சம் வாங்காத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, நிறைய கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஒரு அதிகாரி எஸ்ஐயா இருந்து ரிட்டையர்டான ஐயா சொன்னார், நான் லஞ்சம் வாங்கினா எவ்வளோ வாங்கியிருக்கலாம், ஆனால் லஞ்சமே வாங்காத நான் என்னுடைய டியூட்டியை செஞ்சபடினால அநேகர் அந்த டியூட்டியில் இருக்கும்போதே செத்து போயிட்டாங்க, டியூட்டியை முடிக்காதபடிக்கு. ஆனால் நான் லஞ்சம் வாங்காத ஆள் நல்ல டியூட்டியை அந்த 60 வயசு வரைக்கும் முடித்து எனக்கு அவர்கள் செய்ய வேண்டிய மரியாதைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு நான் ரிட்டையர்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, அப்போ உலகத்திலே நாம் பார்க்கும்போது லஞ்சம் வாங்குகிறவனுக்கும் வாங்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஸ்தோத்திரம். சிலருக்கு நல்ல தூக்கம் வருது. ஸ்தோத்திரம். அது கிருபை. சிலருக்கு வசனம் வீட்டில் தூக்கம் வராது. ஸ்தோத்திரம். வீட்டில் தூக்கம் வராது. சிலருக்கு வீட்டில் தூக்கம் வராது. வசனத்தை கேட்கும்போது எப்படி தான் தூக்கம் வருதோ தெரில. அப்படிதான் பவுல், வல்லமையான ஊழியக்காரர், அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஐத்திகு என்கிற வாலிபன் அவன் அப்படியே கண்ணை மூடி கடைசியில் சாஞ்சு மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான். என்னடா இது வம்பா போச்சு, நம்ம பேச இவன் கீழே மயங்கி விழுந்துட்டானே, செத்துட்டானே, என்ன செய்யறது அப்படின்னு அவனுக்காக பவுல் அந்த ராத்திரி வேளையில் செபித்த போது மறுபடியும் அவனுக்குள்ளே ஜீவன் வந்துச்சு. ஸ்தோத்திரம். பிரசங்கம் கேட்கும்போது தூக்கம் வந்தாலே நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கோளாறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸ்தோத்திரம். பாருங்க, ஏசாயா 58ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்களை வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என்னுடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, உன்னுடைய காலை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி சொல்லி அதை மகிமையா
மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நாளிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதபடி, உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் உள்ளபடி பார்த்தா நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நாளை அவருக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதில் நம்ம சொந்த பேசுறது, விழாக்களை வைக்கிறது, விழாக்களுக்கு போகிறது, அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம போகிற காரியங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தா ஆண்டவரே சொல்லுகிறார், நான் சொல்றது இல்லை. நீங்கள் புரியாதவங்க ஒரு 10 தடையாவது போய் வீட்டில் போய் படித்து நீங்கள் வசனத்தின்படி ஆண்டவருக்கு கை கொண்டு நடந்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில் உள்ள வார்த்தைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. வேற யாருடைய வாயோ அல்ல, கர்த்தருடைய வாயே இதை சொல்லிற்று. ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்ம சரியா ஆராதித்து அவருக்கு இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு அடுத்ததான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். தேவனுக்கு அடுத்ததான காரியங்களை செய்து இந்த நாளில் நம்ம வாழும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில தேவனை ஆராதிக்கிறதுனால, அந்த நாளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதுனால ஒரு அளவில்லாத சந்தோஷம், மனமகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதையும் விட்டு அநேகர் எல்லா 7 நாட்களும் நாங்கள் கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓடி கடைசியில் பார்த்தா குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்காது, இருதயத்தில் ஒரு நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, ஒரே போராட்டம். ஏன்? நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி நடக்கிறோம். மகனே மகளே நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது நம்ம அதை செய்யறதில்லை. தோத்திரம். ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு போய்தான் ஆகணுமா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்முடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து கடைசியில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். முதல்ல மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார். 2வது பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. ஸ்தோத்திரம். பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படி பண்ணுவார். மாத்திரமல்ல, உன் தகப்பனாகிய யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோவுக்கு தேவன் சொன்னதான ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நாளிலே தேவனை ஆராதித்து தேவனுக்கு அடுத்ததான காரியங்களை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாக்கோவுக்கு தேவன் வேதத்தில் சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுத்து போஷிப்பாராம். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யாக்கோபனுடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிக்கணுமா? ஸ்தோத்திரம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய நாளில ஸ்தோத்திரம் நீங்க ஆராதிக்கிறவர்களாய், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாய், அந்த நாளில ஸ்தோத்திரம் என்ன காரியம் இருந்தாலும் 8:30 மணிக்கு ஆராதனைன்னா நான் போகணுமே, ஆண்டவரை பாடணுமே, துதிக்கணுமே அப்படின்னு தான் உங்களுடைய எண்ணம் இருக்கணுமே தவிர மற்ற எண்ணங்களிலே நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிழ்ச்சி உள்ளதாய் மாற்றுவார். பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படி பண்ணுவார். மாத்திரமல்ல, யாக்கோபனுடைய சுதந்திரத்தினால போஷிப்பார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, வயலில் விளையும் பலனையும் கண்மலையில்
தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவனுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திர. நாம தேவனுடைய வழியில நடக்கும்போது, ஆண்டவரை நம்பி ஜீவிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை மாற்றி நம்முடைய உணவு காரியங்களாயிருந்தாலும் எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் அவர் போஷித்து நடத்துகிற தேவனாக இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் வனாந்தரத்தில் பெரிய ஒரு பாலைவனத்திலே அவர்கள் விவசாயம் வயல் அந்த விவசாயம் செய்கிறது போல செய்ய முடியாது. அவர்கள் ஒரு பக்கம் எதிரிகளுக்கு பயந்து அந்த பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாலைவனத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில அவர்களுக்கு வானத்திலிருந்தே வானத்தை திறந்து தூதர்கள் உண்ணும் அந்த மன்னாவை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய அரவணைப்புல அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக அவர் அற்புதங்களை செய்து உங்களையும் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 103வது வசனம் படிங்க. 119 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். தேனிலும் மதுரமாய் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை குறித்து, வேதத்துள்ள வார்த்தைகளை குறித்து இங்கே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அது தேனை காட்டிலும் எனக்கு உம்முடைய வார்த்தைகள் இன்பமாயிருக்கும். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பைபிள் படிக்கிறவங்களா இருக்கீங்க? இன்னைக்கு பைபிள் படித்தவங்க கை தூக்குங்க அப்படின்னா எத்தனை பேர் தூக்குவீங்க? போன வாரம் ஃபுல்லாக பைபிள் படித்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? ஸ்தோத்திரம். நம்ம பிஸியாக இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில துணிகள் சில நிமிடங்களை கொடுக்க கூட நமக்கு மனம் இல்லை. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேனை விட இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் தேன் இனிமையானது, சுவையானது. உலகத்தின் காரியங்கள் நமக்கு ஒருவேளை இன்பத்தை கொடுக்கிறவைகளாக இருக்கும், அதை காட்டிலும் எனக்கு வேதம் இனிமையானது என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க விரும்பி வாசித்து நடக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் வாழ்வதற்கு அப்பம் தண்ணீர் இதெல்லாம் தேவைதான். அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு தேவைதான். ஆனால் அப்பமே வாழ்க்கை அல்ல, சாப்பாடு தான் வாழ்க்கை அல்ல. தேவனுடைய வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம நேசித்து அதை கை கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழ்கிற ஜனங்களாய் இருக்கும்போது நம்மை போஷித்து நடத்த தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அற்புதமாய் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜூலை மாதத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன வருமானம் தான் எனக்கு முன்பாக இருக்கிறது, இதை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இந்த சின்ன வருமானத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வருமானம் குறைவானதாக இருக்கிறது, இதை கொண்டு நான் மீதம் எடுக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அதிசயமாய் தேவன் உங்களை வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். உலகத்தில் பார்க்கும்போது ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். அதில் மக்கள் சொல்லியிருந்தார்கள், மக்களிடத்தில் அந்த வருமானமும் செலவையும் குறித்த ஒரு ஒப்பீனியன் கேட்டிருந்தார்கள். அதில் சிலர் சொல்லுகிறார்கள், எனக்கு 20,000 தான் வருமானம் வருகிறது, ஆனால் 50,000 செலவாகிறது. அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி அப்படி இப்படின்னு சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். உண்மையான காரியம்தான். ஸ்தோத்திரம். இந்த நம்முடைய வாழ்கிற இந்த நாட்டில் அதிகமான வரிகள் மக்கள் மேலே. நமக்கு ஒரு கிலோ அரிசி வாங்குறோன்னா அதில் எவ்வளோ வரி போடுகிறாங்க. அப்படி ஒவ்வொரு காரியங்கள் மேலே வரி போட்டு கடைசியில் அந்த பொருள்கள் விலைகள் அதிகமாய் மாறுகிறது. ஆனால் மக்களுடைய வருமானம்
இருந்த மாதிரியே தான் இருக்கிறது. அதனால மக்களால் வாங்க முடியாத அளவுக்கு விலைவாசி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை போஷித்து அதிசய வழிகளை திறந்து நம்மை ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். வயலில் விளையும் பலனையும் கண்மலையின் வடியும் தேனையும் கற்பாறையிலிருந்து எண்ணெயும் அவனுக்கு புசிக்க கொடுத்தேன் என்று சொல்லி சொன்ன தேவன் இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி அவர் போஷித்து நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆம் என்று சொல்லி ஆமோதிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் போஷிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்கு சாப்பாடு முக்கியம், அதே நேரத்தில் பெருந்தீனிக்காரர்களாகவும் இருக்கக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா என்னென்ன கையில் கிடைக்குதோ ஸ்தோத்திரம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. சிலருக்கு ஹோட்டலில் டெய்லி ஏதாவது வாங்கி சாப்பிட்டாதான் எதையாவது சாப்பிட்டு கடைசியில் உள்ள மிஷின் அரைக்க முடியாமல் கடைசியில் பார்க்கும்போது டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இனிமேல் ஓட்ஸு தான் சாப்பிடணும், இனிமேல் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடாதுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர் கடைசியில் அநேகருக்கு சொல்ல வேண்டிய நிலைமையாக இன்றைக்கு இருக்கிறது. நம்ம ஆகாரம் சாப்பிட்டாலும் தேவையான அளவுக்கு உள்ளே இருக்கிற மிஷின் அரைத்து சரியாக நம்முடைய வாழ்க்கையை அது வாழ வைக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து சாப்பிடணும். ஒரே எண்ணெய் ஒரே ப்ரே பண்ணி இப்படி நம்ம அதிகமாக எடுக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற பல உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். குறிப்பாக ஜீரண உறுப்புகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். நமக்கு உணவு தேவைதான், ஆனால் வார்த்தையினாலும் நாம் பிழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையான உணவை தேவன் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதித்து நீங்கள் சாப்பிடும்போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து உங்களை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது எலியாவுக்கு சாப்பாடு இல்லாத நிலைமையின் மத்தியில் ஆண்டவர் அற்புதம் செய்து காகங்களை அனுப்பி ஆண்டவர் உணவை கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை படித்து நாம் ஜெபிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன. தாகத்துக்கு அந்த ஆற்றினுடைய தண்ணீரை எலியா குடித்தான். பாருங்க, எலியாவினுடைய வாழ்க்கையில தேவன் சொன்னபடியே போய் கேரித் ஆற்றங்கரையிலே அமர்ந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லிவிட்டார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், மீதமுள்ளதை அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவரை நம்பி இருந்ததான எலியாவினுடைய வாழ்க்கையில விடியற்காலையிலேயே அந்த எலியாவுக்கு காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொண்டு போயிற்று. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை மணிக்கு உங்கள் வீட்டில் டிபன் ரெடி ஆகுது? 9 மணிக்கு, 8 மணிக்கு. சில வீட்டில் ரெடி ஆகிறதே இல்லை. பசியோடு பட்னியோடு வேலைக்கு போகிறவங்க போயிடுவாங்க, இல்லை வெளியே தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கக்கூடாது. இப்போ காகமே விடிய காலையில் அப்பவும் இறைச்சியும் கொண்டு போச்சுன்னா நம்ம மனுஷங்க உங்கள் வீட்டை நீங்கள் போஷிக்கணும். சரியான சாப்பாடு செய்யாதபடிக்கு உங்களுடைய வீடுகளில் இருப்பீங்கன்னா நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். அங்கே ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி செயல்பட்டாள், தன்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக எப்படி செயல்பட்டாள் என்கிறத படித்து அறிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திர. காகங்கள் விடியற்காலத்திலே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொடுக்கறதை காட்டில் ரொம்ப பாஸ்டா
ஆண்டவர் அந்த எலியாவுக்கு உணவை காகத்துக்கு மூலமாய் கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். தேவனை நம்பி இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அவர் ஆச்சரியமாய் போஷிக்க, அதிசயமாய் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பல வழிகளை திறந்து உங்களை போஷித்து நடத்த வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். இந்த வேளையில் எல்லாரும் கண்களை மூடி இந்த மாதத்தில் ஆண்டவரே அவனை உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் ஏறி வர பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அவனுக்கு தேவையான வயலில் விளையும் பலனையும் கண்மலையிலிருந்து தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் கொடுத்தேன் என்று சொல்லி யாக்கோபை சாதாரண ஊளையிடுதல் உள்ள இடத்திலிருந்து தெரிந்தெடுத்து யாக்கோபை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானங்களின் மேலே ஏறி வர பண்ணினதை குறித்து நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை நம்பி வாழ்கிற ஜனங்களாய், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஜனங்களாய் நாங்கள் காணப்படும் போது ஹல்லேலூயா, எங்களுக்கென்று ஒரு உயர்ந்த இடத்தை, உயர்ந்த ஸ்தானத்தை நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓ, என்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தாழ்ந்த நிலைமை தானா, என்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுகிற அனுபவம் தானா என்று சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். இல்லை, ஆண்டவரை நம்பி எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்க ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளா இருப்பீங்கன்னா கண்டிப்பாய் தேவனுடைய வார்த்தையை நம்பி அதை அறிக்கையிட்டு ஆண்டவர் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு வாழ்கிற ஜனங்களாய் இருப்பீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயமாக இருக்கிறது. உங்களுக்கு வேண்டியதான எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிற வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவரை நோக்கி உங்களுடைய காரியங்களை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது அவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கிறவர், உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் ஏறி வர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வேளையில் ஆண்டவரே இந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நிறைவேற்றுவீர் என்கிறதை நான் நம்புறேன்ப்பா. வார்த்தைகளின்படி செய்ய போகிறீர், அதற்காய் நன்றி, 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 நன்றி. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கப்பா. நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு 1090வது பாடலின் ஒரு சரணத்தை மாத்திர இந்த வேளையில் பாடி நாம ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோத பெருங்காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோத பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைப்பவர் நீரல்லவோ, என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைப்பவர் நீரல்லவோ, கண்மலை தேடும் தருவது நீரல்லவோ, கண்மலை தேடும் பணியும் என்னையும் தருவது நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே,
பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். ஹல்லேலூயா. வயலின் விளையில் தானியத்தையும் ஸ்தோத்திரம் கற்பாறையிலிருந்து தேனையும் ஸ்தோத்திர எண்ணெயும் கொடுத்து அவனை போஷித்தேன். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டின தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மியான ஆண்டவரே, மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கும்படியாய், ஜீவனுள்ள தேவனாய் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் தேவன் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆராதித்த ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தாவே நீர் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டி ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய ஜனங்களை இந்த மாதத்திலும் ஜூலை மாதத்திலும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால ஓங்கிய புயத்தினால வழிநடத்தி செல்ல போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தோ நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் தியானிக்கும்படியாய் உதவி செய்தீரே ஸ்தோத்திரம் அப்பா. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே ஏறி வர பண்ணின அந்த அழைக்கப்பட்டதான ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கும்போது அவனுடைய நிலைமை சாதாரணமாய் இருந்தது ஆண்டவரே. வனாந்தரமாயிருந்தது, கைவிடப்பட்ட நிலைமையாயிருந்தது, ஏமாற்றத்தினிடமாயிருந்தது. அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தரே நீரே கூட இருந்து அவனை கண்டுபிடித்து அவனை வழிநடத்தினீர் ஆண்டவரே. அவனை உணர்த்தினீர். கண்மணியை போல காத்து கொண்டீரப்பா. அவனை ஆண்டவரே பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் ஏறி வர பண்ணினீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அவனுக்கு தேனும் எண்ணெயும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழி நடத்தினீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும்போது எங்களுக்கும் எல்லா அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் எல்லாவற்றையும் உரிமையா எங்களுக்கு தருகிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்தில் சொல்லி இருக்கிற வண்ணமாய் நாங்கள் வாழணும். வேதத்துக்கு புறம்பாய், வேத எச்சரிப்புக்கு எதிராய் நாங்கள் ஜீவிக்காதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலே அவர்கள் செய்கிற வேலைகளாயிருந்தாலும் தொழிலாயிருந்தாலும் ஆண்டவரே ஒரு உயர்ந்த ஸ்தானங்களிலே அவர்களை வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா, ஆயத்தமா, இயேசுவை சந்திக்க ஆயத்தமா.